நம்ம துதிச்சு துதிச்சு ஆண்டவரை போற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறச்சே எப்படியா நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். தேவனையே நோக்கி நம்ம ஆத்மா அமர்ந்திருக்கணும். நம்முடைய ரட்சிப்பு அவரால் வரும் நம்பிக்கையோடு இருக்கணும். ஆமீன். இன்னைக்கு ரட்சிப்புனா என்னங்க? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நாச மோசத்திலிருந்து, அந்த துர்மார்க்க மரணத்திலிருந்து நம்மள மீட்டெடுத்து காப்பாத்தி வாழ வைத்து நித்திய லோகத்துக்கு கூட்டிட்டு போறது. சோ அந்த ஆத்மா நம்ம கர்த்தரையே நோக்கி காத்து இருக்கச்சே அந்த ஆத்மாக்கான ரட்சிப்பு எப்படி வருமா? அவரால் வரும் நம்பும். அப்போது பாருங்களேன், அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும். அது நம்ம நம்பணும், அறிக்கையிடணும். அது மாதிரிதான் இன்னைக்கு உங்க ஆத்மா எதை நோக்கி காத்துட்டு இருக்கு? யாரை நோக்கி பாக்குது? எதற்காக வாஞ்சிக்குது? அப்போ மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறத போல நம்ம ஆத்மா கர்த்தரை நோக்கி அவரோட அன்புக்கும் அவர் பிரசன்னத்துக்கும் அவர் நம்மளோட பேசணும். நம்ம எப்படி துதிச்சு வர்ஷிப் பண்ணி ஆராதனை பண்ணி அவரை போற்றி மகிழணுமோ, அவர் பேசுற சத்தத்தை கேட்டு நம்ம மகிழணும். சோ அந்த அனுபவம் வேணும். வெறும் வர்ஷிப் பண்ணி நம்ம எழுந்து வந்துடக்கூடாது. அவர் சமூகத்துல அமைதலோடு உட்கார்ந்து இருக்கச்சே நான் நம்புகிறது அவரால் வரும் நம்பிக்கை